வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போது பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பால் பாயசம் பண்ணும்போது நிறைய பேருக்கு நல்லா ரிச்சாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த பால் நல்லா எப்படி குக் பண்ணுறது, அதே டைமில் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி பண்ணணும், இந்த இடத்துல மில்க் மேட் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதாவது கண்டென்ஸ்ட் மில்க்கு நல்லா ரிச்னஸாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அதோட ரிச்னஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான பால் பாயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 50 கிராம், பால் 1 லிட்டர், கண்டென்ஸ் மில்க் 1 கப்பு அதாவது 200 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணுறதுன்னா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மலாக நானே சொல்லியிருக்கேன், ஜவ்வரிசி வந்து டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக நல்லா க்ரீமியான டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஜவ்வரிசி நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற நேரம் என்ன கேட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த ஊறின ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேஷ் ஆகாது, கொஞ்சம் பொடிசாக தூளாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊறின ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக வீட்டில் ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும், அந்த பாலோடு சேர்த்து குக் பண்ணும்போது. அதனால் இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பால் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் பண்ணும்போது உங்களுக்கு திக் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பால் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நீங்கள் பால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொதி, அதாவது பாய்லர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பால் திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே டைமில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆடை இந்த சைடில் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒட்டும் போது நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த பால் எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது 1 லிட்டர் பால் வந்து ஒரு 100லேருந்து 150 ml பால் கம்மியாகும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும், ஆடையும் நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த இடத்துல போடுறோம். இந்த ஜவ்வரிசி நீங்கள் போட்ட உடனே அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரைலாம் போட்டுடலாம். சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டா ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கொதிக்க நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசிலாம் மேலோட்டமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறோம். அதாவது மில்க் மேட். எதுக்காக இந்த மில்க் மேட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டா, அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை, அதனால் சர்க்கரை போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் மில்க் மேடுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர்,
இதுக்கு பிறகு கொஞ்சமாக சேஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு நம்ம 2 நிமிஷம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி குக் பண்ணும்போது லைட் எல்லோ கலர் வரும். உங்களுக்கு கலர் நல்லா வரணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் சேஃப்ரானு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலில் ஊற்றினா நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு கலர் அதிகமாக வேண்டாம், உங்களுக்கு லைட் எல்லோ கலர் இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் டேரெக்டாக இந்த சேஃப்ரானை இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வந்திருக்கும். அதே டைம் நல்லா சேஃப்ரானோட அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு சூப்பரான ரிச்சான இந்த பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைமில் இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக எப்படி வேகுது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பால் பாயசம் பண்ணி முடித்த பிறகு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த தாளிப்பு போடும்போது நெய் அதிகமாக போடக்கூடாது. அதிகபட்சம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா காஞ்சி திராட்சை போட்டு நல்லா தாளித்து அப்படியே அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான பால் பாயசம். பாயாசம் நிறைய விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி திக்காக பாயாசம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு அதே இலையில் இந்த பாயசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் பால் பாயசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. அப்படி குடிக்காமல் அந்த இலையிலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி சுகம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.